திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி 2025 சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த சனி இதுவரைக்கும் எப்படி இருந்தது, இனிமேல் என்ன பண்ண போகுது. விருச்சிக ராசிக்கு சனி இதுவரைக்குமே பாத்தீங்கன்னா கடந்த 2.5 வருடம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல சனி பயிற்சியார். அப்ப 4ஆம் இடத்துல சனி போறது சிறப்பானா, 4ஆம் இடத்துல சனி போனது 2.5 வருஷம் சிறப்பு இல்லை. நிலம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். தாயாருக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகள்ல நிறைய விரிசல் அடைஞ்சிருப்பீங்க, அதுவும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகம், தாம்பத்திய சுகமா இருக்கலாம், இல்லை எல்லா சுகமுமே ஒட்டுமொத்த சுகம், அதிலெல்லாம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சுகம் கிடைச்சிதானா, நிச்சயம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட 4ஆம் இடத்துல சனி போனது சிறப்பில்லாத 2.5 வருடம். மாணவர்களுடைய கல்வி நிலையில நிறைய மைனஸ் இதெல்லாமே நடந்துட்டு இருந்த இந்த சனி அப்படியே பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பண்றாரு. அப்ப 5ஆம் இடத்துக்கு போறது கண்டிப்பா ஒரு விதத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அப்படி 5ஆம் இடத்துல போகக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதாவது ஒரு மோசமான ஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்து பார்க்குறப்ப அந்த பாதிப்புகள் முதல்ல குறையும். அப்ப இந்த கடந்த வருட காலகட்டங்கள் கொஞ்சம் மோசமானதா இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கிட்டத்தட்ட 29/3/2025 இருந்து கிட்டத்தட்ட 28/4/2025 வரைக்குமே இந்த காலகட்டங்கள் உங்களுடைய குரு பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பயணிக்க போறார். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது தனவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பணப்பிரச்சனைகள் தீரும். எல்லா விதத்திலையும் ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்களுக்கு இந்த குருவோடைய நட்சத்திரத்தில் சனி போகும்பொழுது நிச்சயம் குழந்தை வாய்ப்புகளுக்கு உண்டான கருவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த சூழ்நிலையை நிச்சயமாக அவர் கொடுப்பார். இந்த சனி விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியும் அதே மாதிரி 4ஆம் இடத்த அதிபதியும். அப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்க 3ஆம் இடத்த அதிபதியோட நட்சத்திரத்துல போவார். 28/4/2025 மேல 17/5/2026 வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் நமக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப 3ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் என்னன்னா, 3ஆம் இடம்னா கையெழுத்து, ஜாமீனு, புதிய ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் யாராச்சும் ஒரு தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ ஏதாச்சும் பண ரீதியாகவோ ஜாமீன் போட சொன்னா கண்டிப்பா அந்த ஜாமீன் போடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அப்படி ஜாமீன் போட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருக்கான்னு பார்த்துக்குங்க, இருந்தா கட்டுறதுக்கு. அப்ப ஜாமீன் போடுவதை கொஞ்சம் கண்டிப்பாக நீங்க தவிர்த்துக்கணும். அப்ப இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைக்கு அதாவது பாதிப்புகளா இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசி சனி 7ஆம் இடம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார். அப்ப நல்ல லாபங்கள் நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய வேலையில இந்த சனி பயிற்சியில் நிச்சயமா உருவாகியே தீரும். சுய தொழில் செய்யறவர்களுக்கு ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை. நான் தனித்துவமா இந்த காலகட்டத்தில் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கிறவங்க தாராளமா பண்ணுங்க. இந்த சனி உங்களுக்கு ஒரு விதத்துல நல்ல ஸ்தானத்திலிருந்து பக்கபலமாக ஒரு சந்தோஷமான அமைப்புகளை கொடுக்கறதுக்கு சிறப்பா இருக்காரு. இதுல என்ன ஒரு இதுனா, இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது திருமணத்தை சனி கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. அதாவது ஒருத்தருக்கு சனி எப்பயுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான். அவர் எல்லா இன்ப துன்பங்களையும் ஒருத்தரை கொடுத்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பார்த்து இதுல எப்படி நடந்துக்கிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்து அவரு அதுக்கு தகுந்தாற் போல் தண்டனை வழங்கக்கூடியவர் தான் அவரு. அப்ப திருமணத்திற்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கண்டிப்பா கொடுப்பனையை இந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார். திருமண ரீதியாக இருந்த கணவன் கருத்து வேறுபாடுகள்லாம் அவங்களுக்குள்ள நிறைய இருந்திருக்கும். இந்த கடந்த 2.5 வருஷம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நீங்கி 2 பேரும் புரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் அவருடைய வாழ்க்கை தரத்தை உசத்துறதுக்கு ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரம் தயவு செய்து 5ல சனி பகவான் போறாரு. குலதெய்வத்துடைய வழிபாடு உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தை கொடுக்கும். 5ல சனி போறாரு.
காதல் திருமணங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். காதல் அப்படிங்கிறது ஈடேறும். காதல் மூலம் அவங்களுடைய எண்ணங்கள் குடும்பத்தோடு கலந்து பேசி அதுக்கு சரியான முறையில ஒரு தீர்வு சொல்றதுக்கு உண்டான ஒரு காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு காரியங்களை செஞ்சாலும் உங்களுடைய குலதெய்வத்துல இருக்கக்கூடிய சைவம் அசைவம்னு 2 சாமி இருக்கும். அதுல அசைவ சாமி காவல் தெய்வம்னு எந்த சாமி இருக்குதோ அந்த தெய்வத்திற்கு எப்பயுமே ஒரு காரியங்களை செய்யும் பொழுது, ஒரு புதிய முயற்சிகளை செய்யும் பொழுது அந்த காவல் தெய்வத்திற்கு தகுந்த ஒரு சொல்றாங்களே கெடா வெட்டுறது, காவை கொடுக்கறதும்பாங்க. அது மாதிரி இது மாதிரி பொங்கல் வச்சு ஒரு கெடாயை வெட்டி இது மாதிரி உங்களுக்கு சக்திக்கு தகுந்தார் போல் ஒரு குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய அசைவ தெய்வத்திற்கு ஒரு வழிபாடுகளை செஞ்சுட்டு நீங்க புதிய முயற்சிகளை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகாது. இல்ல குலதெய்வத்தோட அசைவ தெய்வத்தை கவனிக்காம நீங்க செய்யும் பொழுது வேலையில நிறைய இடர்பாடுகள் வரும். வேலையில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் மூலம் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கும், வருத்தங்களை கொடுக்கும். இப்ப புதுசா வீடு கட்டுறீங்க, குலதெய்வம் கோயில்ல போய் வேண்டிட்டு அசைவ தெய்வத்துக்கு போய் இப்படி நான் வீடு சிறப்பா நடக்கணும்னு சொல்லி அங்க ஒரு பொங்கல் வச்சு அங்க ஒரு அபிஷேகம் அல்லது ஒரு அசைவ பூஜை கெடா வெட்டு மாதிரி பண்ணி நீங்க வழிபட்டீங்கன்னா அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை செய்யும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப சனி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போனதே மிகுந்த நான் யோகம் தான் சொல்லுவேன். இந்த 4ஆம் இடத்துல இருந்து 2.5 வருஷமும் இந்த 4ஆம் இடத்துக்கு தகுந்தார் போர் மாமியார் தொல்லை, அம்மா மூலம் இருக்க பிரச்சனை, வண்டி வாகனம், படிக்கிற மாணவர்கள் கல்வியில ஜெயிக்க முடியல. நிறைய மாணவர்களுக்கு படிப்பின் மூலம் மறதி, படிப்பின் மூலம் சங்கடம், இப்படி எல்லாம் நிறைய அனுபவிச்சாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த சனி பயிற்சி படிப்பின் மூலம் உயர்வு, உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம், அடுத்தது வேலை வாய்ப்பு தேடி வர்றது, இது எல்லாமே அற்புதமாக இருக்கு. இதுல 17/5/2026 இருந்து 2027 6வது மாசம் வரைக்குமே கிட்டத்தட்ட புதனுடைய நட்சத்திரத்துல போகும் பொழுது அந்த காலகட்டங்கள் மட்டும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போய்க்குங்க. அதே மாதிரி படிப்பின் மூலம் லாபம் கிடைக்குமா? கண்டிப்பா படிப்பின் மூலம் லாபம். வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குமா? இந்த காலகட்டங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்ப விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75% நல்ல பலனை தான் கொடுக்கும். மோசமான பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த காலகட்டங்கள்ல முன்னிருந்தது மாதிரிலாம் இருக்காது. இப்ப இருக்கிற காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு உயர்வான ஏற்றமிகு காலம்தான். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வாங்கிக்கலாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வாடகை வீட்டில இருந்து போன டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுல சங்கடமா இருக்குது, நிம்மதி இல்லை அப்படின்ட்டு நீங்க தனியா போயிருப்பீங்க வேற பக்கம். அப்ப அவங்கெல்லாம் என்னன்னா சொந்த வீட்டுக்கு வரலாமா? தாராளமா சொந்த வீட்டுக்கு வந்துருங்க. சொந்த வீட்லயே வீடு கட்டலான்னு ஒரு எண்ணம் இருக்குதா? வந்து வீட்டை கட்டுங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நான் பூர்வீக இடத்துக்கே வந்துடலான்ற இப்படி எல்லாம் எந்தெந்த மாதிரி நீங்க வீட்டை விட்டு போனீங்களோ அவங்க எல்லாம் மீண்டும் வீட்டுல உட்கார்ந்து உங்களுடைய புது வீட்லயே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரே வழிபாடு, இந்த விருச்சிக ராசிக்கு நீங்க எந்த ஒரு காரியங்கள், தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த 7.5 சனியில உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய 2 தெய்வம் இருக்கும், அசைவம் சைவம். அசைவத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திற்கு ஒரு பொங்கல் வச்சு அபிஷேகம் செய்து அந்த காவல் தெய்வத்தை வணங்கி எந்த காரியத்தை செய்யுங்க. ஜம்முன்னு இருக்கும், கமரவே கமராது, சூப்பரா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.